அடர்ந்த காட்டின் நடுவில் பழம் நிறைந்து ஒரு மாமரத்தடி நின்று கொண்டிருந்தது. அது சாதாரண மரமல்ல, அந்தக் காட்டில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நிழலும் உணவும் கொடுத்த கருணை மரம். அந்தக் காட்டில் கொங்கன் என்ற ஒரு பெரிய கொரில்லா வாழ்ந்து வந்தது. அவன் பலமிக்கவன், ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, அவசர கோபம். ஒரு நாள் கொங்கனுக்கு கடும் பசி. அவன் மாமரத்தடிக்கு வந்தான். இத்தனை பழமா? எல்லாம் எனக்கே என்று கத்தினான். மரத்தைக் குலுக்கினான், பழங்கள் சில கீழே விழுந்தன. ஆனால் அவனுக்கு போதவில்லை. கோபம் அதிகரித்தது. இந்த மரமே சாய்ந்தா எல்லா பழமும் ஒரே தடவையில கிடைக்கும் என்று நினைத்து மரத்தைக் கட்டிப்பிடித்து பலத்துடன் குலுக்க ஆரம்பித்தான். தடக் தடக் மண் பறந்தது. பழங்கள் சிதறின. அந்த நேரம் அருகிலிருந்த ஒரு சிறிய பறவை கூவியது, கொங்கா, இந்த மரம் விழுந்தா நாளைக்கு நிழலும் பழமும் யாருக்கு? அந்த வார்த்தைகள் கொங்கனின் காதில் விழுந்தன. அவன் கைகளை மெதுவாக விட்டான். மரத்தை கவனித்தான். அது உடைந்து போகவில்லை, இன்னும் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. கொங்கனுக்கு அப்போதுதான் புரிந்தது. என் கோபம் என் பசியைத் தீர்க்கும், ஆனால் அதை விட்டால்தான் எல்லாருக்கும் நல்லது. அவன் மரத்தடியில் உட்கார்ந்து விழுந்த பழங்களை மட்டும் எடுத்தான். மற்ற உயிர்களுக்கும் சில பழங்களை விட்டான். அந்த நாளில் இருந்து கோபக் கொங்கன் காட்டின் காவலன் கொங்கன் ஆனான்.